குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விட்டமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஆமா. சோ இந்த விட்டமின் ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபுட் சோர்சஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். விட்டமின்ஸ் எல்லாம் உடம்பு தயார் பண்ணாது. நம்ம தான் ஃபுட்ல இருந்து நம்ம உள்ள கொடுக்கணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விட்டமின் ஏங்கிறது எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் விட்டமின். இது ரெண்டு ஃபார்ம்ஸ்ல நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா ரெட்டினால்ஸ் சொல்லலாம். ரெட்டினால்ஸ் அண்ட் கெரட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபார்ம்ல கிடைக்குது. ஃபுட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நம்ம அந்த ஒரு லிவர் அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் அனிமல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து கெரட்டினாய்ட்ஸ் எதுல இருக்கும்னா பியூர் அண்ட் பியூர் லீஃபி எல்லோ கலர் வெஜிடபிள்ஸ்ல. சோ அதனாலதான் நமக்கு வந்து நம்ம ஈவன் நம்ம சயின்டிஸ்ட் ஆம்வே சயின்டிஸ்ட் பேசும்போது கூட அப்ப நம்ம சசி சார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம 5 பிளேட் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், 5 கலர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் விட்டமினான இந்த விட்டமின் ஏ வந்து நமக்கு தாராளமா இதுல இருந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இதை பத்தி இன்னும் பார்க்கலாம் நம்ம. சோ இப்போ இந்த விட்டமின் ஏ வந்து நமக்கு உடம்புக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நம்மளோட விஷன் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடியோட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா நமக்கு வெளியில இருந்து வர இல்னஸ், அதாவது லைக் நோ என்ன சொல்றது, ஒரு கம்யூனிகேஷன் டிசீசஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம சளி பிடிக்கிறது இல்ல வேற ஏதாவது தொற்று வர்றது, இந்த மாதிரி எதுல இருந்தும் நம்மளை காப்பாத்தும். நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம காப்பாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல்ல நடக்கிற ஃபைட்டிங்லயும் கூட நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அப்போ நமக்கு ஊண்டு வருது இல்லையா, கால்கள்ல ஏற்படுற ஊண்டு, இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே ஈஸியா ஹீல் ஆகணும்னா நமக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம் வேணும். இதுக்கு விட்டமின் ஏ நமக்கு தேவை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின். நம்ம வந்து நமக்கு கம்யூனிட்டியில ஸ்கின் கேர் கம்யூனிட்டியே செப்பரேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் அழகா இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும். அப்போ வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் குறையணும். ஒரு ஆன்டி ஏஜிங் வந்து இதாவும் விட்டமினாவும் இது வந்து இருக்குது. இன்னொன்னு என்னன்னா லைக் உங்க ஸ்கின் நல்ல ஸ்மூத் ஆயிரும், ரிங்கிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கு விட்டமின் ஏ ஹெல்ப் ஆகுது. அப்புறம் ஒரு செல் ஜெனரேஷன். இப்போ நமக்கு நம்ம உடம்புல செல்ஸ் ஆனதுதான் நம்ம உடம்பு. சோ ஒவ்வொரு செல்லும் வந்து ஹெல்தியா இருக்கணும். அதோட லேயர்ஸ் வந்து ஹெல்தியா இருக்கணும். ஸ்கின் செல்ஸ் ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அதோட லேயர்ஸ் ஹெல்தியா இருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்கின்னை வந்துட்டு நமக்கு கொடுக்கறது வந்து விட்டமின் ஏ தான். ஒரு ஃபர்மான ஸ்கின் அப்படின்னு ஒரு நல்ல திடமான டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஸ்கின்ல. அதுக்கு நமக்கு விட்டமின் ஏ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. இப்ப இப்படி இந்த விட்டமின் ஏ நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். இது நமக்கு குறையும் போது என்ன மாதிரி டெஃபிஷியன்சி இல்ல சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து நைட் பிளைண்ட்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிளைண்ட்னஸ்ல கொண்டு போய் விட்டுரும். கண் பார்வை சுத்தமா தெரியாம போயிடும். அப்புறம் வந்து போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகும். அப்புறம் உங்களுக்கு போன்ஸ் வீக் ஆச்சுன்னா ஃபிராக்சர்ஸ் நமக்கு அடிக்கடி ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நமக்கு இப்ப நம்ம ஸ்கின் பத்தி பேசணும் இல்லையா, ஸ்கின்னுக்கு நடுவுல நமக்கு தெரியும் கலாஜன் ஒரு டிஷ்யூ இருக்கு. இந்த டிஷ்யூ தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஃபர்மாவும் நல்லா நல்ல டிஷ்யூ, அதாவது ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் டிஷ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி சமயத்துல நமக்கு இந்த கொலாஜன் டிஷ்யூ வந்து நல்லா வச்சுக்கணும்னா நமக்கு விட்டமின் ஏ வேணும். அந்த விட்டமின் ஏவை நம்ம ரிச்சா கொடுத்தோம்னா தான் இந்த கொலாஜன் டிஷ்யூ நல்லா ஃபார்ம் ஆகும். சோ நமக்கு ஸ்கின் வந்து நல்லா டீப் இன்சைடா போயிட்டு ஃபர்மாவும் நல்லா க்ளோயிங்காவும் இருக்கிறதுக்கு, செல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம பிம்பிள்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இப்ப பருவா அந்த கண்ணை முழுக்க வருது, இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ஸ், நம்மளோட ஸ்வெட் போர்ஸ் இருக்குல்ல, வேர்வை துவாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹேர் இல்லைன்னா இந்த டெட் செல்ஸ் அடைச்சிக்கிறதுனால அது வந்து அப்படி பிம்பிள்ஸா நமக்கு வருதான். இது நம்ம விட்டமின் ஏ ரிச்சா கொடுத்தோம் அப்படின்னா இது ஈஸியா காணாம போறதுக்கு, வெளியில நம்ம நிறைய அப்ளை பண்றதோட இந்த விட்டமின்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஈஸியா அது வந்துட்டு காணாம போயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லங் கேன்சர் வந்து நிறையவே இது வந்து தடுக்குது. இதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் லங் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி சமயத்துல நமக்கு விட்டமின் ஏ வந்து ரிச்சா இருக்கும்போது we can prevent that. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மூலமா நம்ம வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் டயரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், வயிற்றுல சம்பந்தப்பட்டது எல்லாமே. அப்புறம் டிசீஸ் அதாவது க்ரோயிங் டிக்ரீஸ் ஆகும் நமக்கு குறைஞ்சதுன்னா. அப்புறம் நம்ம மொத்தத்துல பாத்தீங்கன்னா சர்வைவலே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் விட்டமின் ஏ கம்மியானா. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இப்படி ஒரு விட்டமின் ஏ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் போது நம்ம என்ன மாதிரி ஃபுட் சோர்சஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி லிவர், சீஸ், எக்ஸ் அண்ட் லோ ஃபேட் மில்க், யோகர்ட், ஃபோர்ட்டிஃபைட் சீரியல்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரெட்டினால்ஸ்னு சொல்ற அந்த ரெட்டினால்ஸ் வந்து நமக்கு இதுல கிடைக்குது. இந்த மாதிரி விஷயத்துல இதே வந்து கேரட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, ரெட் பெப்பர்ஸ், ஸ்பினாச், மேங்கோ, பப்பாயா, ஏப்ரிகாட்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கெரட்டினாய்ட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ரெட்டினால்ஸ் கெரட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணுனா இதான் வெளியில ஃபுட் சோர்ஸ்ல கிடைக்கிற ஃபார்ம் இதுதான்.
இந்த ஃபார்ம்ல தான் நமக்கு உடம்புக்குள்ள போகும். ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா அதை விட்டமின் ஏ கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு அப்படி இப்ப இந்த ஃபுட் சோர்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் படி நமக்கு 700ல இருந்து 750 mcg வேணும் நமக்கு வந்துட்டு உடம்புக்கு. சரிங்களா? ஓகே. சோ இப்ப இது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல சாப்பிடுறதுங்கிறது நமக்கு சாத்தியப்படாது. ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்னு ரீடர்ஸ் டைஜஸ்டோட புக்ல இருந்து தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம இத வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸா கொடுக்கறதுங்கிறது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் வே அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். அதுல நமக்கு ஒரு ரொம்ப பெரிய காட்ஸ் கிஃப்டா கிடைச்சது வந்து நியூட்ரிலைட் சப்ளிமெண்டோட ஆர்கானிக் சப்ளிமெண்ட் நமக்கு டெய்லி பிளஸ். இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து 840 mcg நமக்கு இருக்கு. நமக்கு டெய்லி பிளஸ் பத்தி ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். நம்ம நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. அதுல இந்த விட்டமின் ஏ வந்து ஒரு டேப்லெட் நமக்கு வந்து 840 mcg நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? சோ அடுத்து இன்னொரு சப்ளிமெண்ட் எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்பெரி வித் லியூட்டின். நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஐ செஷன்ல பார்த்தோம். நம்ம சார் சொன்னாங்க, சசி சார் சொன்னாங்க, அதாவது நம்ம ஐஸ் சுத்தி நம்ம கார்னியா நல்லா தெரியணும், விஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் லேயருக்கு நம்ம ரிச் சப்ளிமெண்ட் ஆஃப் லியூட்டின் கொடுத்தோம், விட்டமின் ஏ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்வையை வந்து நல்லா ஷார்ப்பாவும் விஷன் வந்து நல்லா கிளியராவும் உங்களுக்கு இருக்க வைக்கும். சரிங்களா? அப்புறமா இது கூட சேர்ந்து நமக்கு கெரட்டினாய்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த பீட்டா கெரட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற அதுலயே ஒரு கெரட்டினாய்ட்ஸ்ல 2 ஃபார்ம் இருக்கு. அதுல இந்த பீட்டா கெரட்டினாய்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்கு. இந்த பீட்டா கெரட்டினாய்ட்ஸ் எஸ்பெஷலி அப்படியே விட்டமின் ஏ நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அது நமக்கு எதுல டைரக்டா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மல்டி கரோட்டின் சாஃப்ட் ஜெல்ஸ். இந்த நியூட்ரிலைட் சப்ளிமெண்ட்ல நமக்கு ஆர்கானிக் ஃபார்ம்ல நமக்கு பீட்டா கேரட்டின் வந்து நமக்கு உடம்புக்கு கிடைக்குது. 1 mcg நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விட்டமின் ஏ பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட் சாப்பிடுறது மூலமா நம்மளோட விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை நம்ம வந்து சஃபிஷியன்ட் பண்ணலாம். டெஃபிஷியன்சியை சோ நம்மளோட உடம்பும் அதுக்கு நம்ம தேவையான சத்துக்களை கொடுத்துட்டோம். நம்ம உடம்பும் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் கரெக்டா பண்ணும் இல்லைங்களா? இட் வில் பி ஹாப்பி டு டூ ஆல் த ஒர்க்ஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.